வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம தொடலாம் பார்க்கலாம். இங்கே மயில் வந்து பொட்டி பிடிக்கலாம் இடதரம் அவங்க வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மயில் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் இந்த வீட்டில் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ நான் எங்கே போக போகிறேன்னு தெரியல அழுதுட்டு வந்து நிற்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே மயில் வந்து என்னடி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்களோட மாப்பிள்ள வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாரு அப்படிங்கிறது மயில் வந்து சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அதை கேட்டால் அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. டே ஹிந்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சரிடி அதுக்கே நீங்கள் வந்து சொல்லி கேட்கும்போது வேறு என்ன பண்ண சொல்கிறேன் என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் அங்கேயே இருக்க சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மயிலோட வந்து என்னடி புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் வேற பண்ணணும் அதுவும் இல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணி செய்யணும். சரி நீ வந்து இங்கே இருந்துட்டு இருந்தா எப்படிலாம் பண்ண முடியும் அது இல்லாமல் இப்போ நீ மட்டும் அங்கே இல்லாமல் இருந்துட்டுன்னு வை எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை டிவோர்ஸ் பண்ணி வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மயிலேருந்து அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையில்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயிலன்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்னடி புரிஞ்சு தான் பேசுகிற புதியாக பேசுகிறேன் அவனோட தங்கச்சிக்கு வர கல்யாணம் பண்ணோம் நீ இங்கே இருந்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அவன் கேட்குறதுக்கு என்ன பற்றி சொல்ல முடியும் அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இது கேட்ட மயிலுக்கு தெரியுமா நீ இப்படி தான் சொல்ல நல்லாவே தெரியும் நான் தூக்கிட்டு வரணும்னு நினச்சேன் இப்படி தான் சொல்ல போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஒன்றும் பிரச்சனை நான் கிளம்பி நான் வேறு எங்கேயாச்சும் போகிறேன் ஆனால் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது மயிலுன்னு சொல்லவும் செய்கிறாங்க. பாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நான் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி ஸோ வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் என்னதான் இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அம்சுக்கு மயிலுன்னு சொல்ல முடிச்சுறாங்க. அப்போ நீங்கள் மேலே இங்கே பாரு இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணதேன் இப்படி ஒரு விஷயம் பண்ண மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை கொண்டே போட்டுருவாங்க பார்த்துக்கோ அம்சுக்கு மயிலுன்னு சொல்ல முடிச்சுறாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்மக்கிட்ட போலீஸை போட்டுருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போயே உடனே போய் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொல்லுங்க போயிட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு மேலே நீங்கள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.